தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பொறுமையா காத்திருந்து. நிறைய பேருக்கு பொறுமையே கிடையாது, எல்லாத்துக்கும் அவசரம். பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதின் காலத்துல, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அதின் காலத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியும் செம்மையுமா செய்வார். அவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில எப்ப எந்த நல்லதை செய்யணும் அவருக்கு தெரியும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதை எப்ப செய்யணும் அவருக்கு தெரியும். அது முன்கூட்டியே செஞ்சுட்டா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாதகமா அமைஞ்சிரும் அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும், சில காரியங்கள் தாமதித்தாலும் பைபிள் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். ஆண்டவர் சொன்னது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பொறுமையா காத்திரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தேவன் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் ஏற்ற காலத்துல நிச்சயமா செய்வார். இந்த சபையை எப்ப கட்டணும்னு அவருக்கு தெரியும். இந்த சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் எப்ப தரணும் அவருக்கு தெரியும். ஆகையினால தொடர்ந்து நான் அவரை நம்பிக்கொண்டே இருக்க போகிறேன், நான் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்க போறேன். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். அதே போல நீங்களும் அறிக்கை செய்யணும். ஒருவேளை அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் சரி செய்வார், ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், என்னுடைய வீடு கட்டி முடிக்கப்படும், எனக்கு தேவையான ஆஸ்தி ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமா என்னுடைய கையண்டையில வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதை நீங்க தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும்.